எல்லாத்தையும் காலை வணக்கம். நான் உங்களோட தமாசு சதீஷ். இப்போ ஒரு தமாசு சதீஷ் இருக்கு. இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னா பிணைங்கு போய்கிட்டு இருக்கோம். பிணைங்கு எங்க போறோம்னா எங்க போறோம். வந்து ஐயா கோயிலுக்கு, ஜனாம்பரம் ஐயா கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் புக்கெட் பண்டேரா, இது வரைக்கும் பெரிய நிறைய தடவை போயிருக்கேன். அந்த புக்கெட் பண்டேரா நான் போனது கிடையாது. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. பாக்குறேன், ரொம்ப வயரலா போகுது, வயர்ல போய்கிட்டு இருக்கு. சோ அதனால புக்கெட் பண்டேரா போலாம் அப்படின்னு ஒரு பிளான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அங்குள்ள விலை எவ்வளவு அப்படின்ட்டு. கிட்ஸுக்கு அடல்ட்ஸ் இருக்குது. காலங்காத்தால ஒரு ரூல்ஸ் போயிட்டு வந்து சிக்கிட்டமே. சோ இப்ப நம்ம என்னன்னா புக்கெட் பண்டேரால போயிட்டு என்ன வேலை அப்படின்ட்டு. ஆனா மேல ஏறணும் அந்த ட்ரெயின்ல. அது லைட்டா கொஞ்சம் உயரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு இருக்குன்னு போகுது மேல. சோ இதெல்லாம் போகுமே. இந்த இப்போதைக்கு இந்த 3 இடம் தான் பிளான் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் வரப்போறது எல்லாமே அதுவாவே அமையும் நினைக்கிறோம். என்னடா திருட்டு போற பாக்க சொல்லு. பிணைங்களை பற்றி எந்த இடம் அழகா இருக்கு, எவ்வளவு வரப்போகுது, அந்த இடம் சிச்சுவேஷன் எல்லாம் எப்படி இருக்கு. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் காட்ட போறோம். மறக்காம தமாசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற விஷயம் உங்களுக்கு புரியும். நீங்களும் எங்க கூட இன்னைக்கு வரீங்க, சுத்தி காட்டுறோம், பாருங்க. மக்களே, கடைசியா பாத்தீங்கன்னா பிணைங்க வந்துட்டோம். பிணைங்க வந்துட்டு நம்ம முதல் என்ட்ரி எங்கன்னு பாத்தீங்கன்னா ஐயா கோயில். ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கோம். யார் யாரு இங்க சீனவங்க வராங்க, தமிழ்நாடு நிறைய பேர் வராங்க. சோ யார் யாரு பிணைங்க ரேப்பா பண்ண போறீங்க, சுத்த போறீங்களோ முதல்ல இங்க வேண்டிட்டு அதுக்கப்புறமா எங்கனாலும் போங்க. என்ன குறை இருந்தாலும் தீந்துருமா, எதுனாலும் நடந்துருமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்களும் இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கோம். நல்லதே நடக்கட்டும், வந்து வேண்டிட்டு போங்க. வேற லெவலு. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு.
திருவாரூர்ண்ணா கேமரா ரோல் தெரியுது. ஓகே மக்களே, இப்போ என்னன்னா இந்த கோயிலை பத்தி இங்க கடை வச்சிருக்கவங்க பத்தி தான் நாங்கள் ஃபுல்லாக கேட்க போறோம். இங்கே கடை வச்சிருக்காங்க பல வருஷமா. இந்த கோயில் என்ன நல்லது நடக்குது, என்ன இருக்கு அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட கேட்க போறோம். அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஓகே அங்கல், 3 கேள்வி. என்னன்னா இந்த கோயில் கட்டி எவ்வளவு வருஷம் ஆச்சு கட்டி? எனக்கு தெரிஞ்ச வரலாம் அது 120 வருஷம் சொல்றாங்க ஐயா. ஏன்னா ஒரு வயசானவர் வந்து நம்ம கேட்க போது சொன்னாரு, அவரோட அப்பா இருந்த காலத்துல, அவரு ஒரு வயது முதிர்ந்தவர், அவரோட அப்பா காலத்துல இருந்து இருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. அவர் சொல்லும் போது என்கிட்ட வந்து 110 வருஷம், அவர் சொல்லும் போது என்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே சொன்னாரு. இப்ப வந்து ஒரு 120 வருஷமா இருக்கு. 120 வருஷம் இந்த கோயில் கட்டினது. இங்க வந்து எப்படின்னா வேண்டிட்டு போனா நடக்குது, நினைச்சது நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேண்டுதல வந்து செய்யறாங்க, போறாங்க. உண்மையா நீங்க பார்த்த வரைக்கும் உண்மையா இருக்கா? உண்மைண்ணே. ஏன்னா என்கிட்டயே வந்து ஒரு சிலர் வந்து இந்த குழந்தை இல்லாதவங்க எல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க. இப்போ அவங்க கிட்ட சொல்லுவோம், போங்க ஒரு ஐயா கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு இது காணிக்க மாதிரி கட்டிக்கிட்டு போங்க அப்படின்னா கட்டிட்டு போயிட்டு வந்து பிறகு என்கிட்ட எல்லாம் வந்து சொல்லிருக்காங்க, அண்ணே நடந்திருக்குண்ணே, ரொம்ப நன்றிண்ணே, உங்களோட இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அப்படின்னா நீ நடந்திருக்குன்னு சொன்னா நீங்க அவருக்கு எதுவும் செஞ்சுட்டு போங்க. ஏன்னா சக்தியானவருண்ணே, என்னோட அனுபவத்துல சொல்றேன். நான் இங்க இருந்து ஒரு 40 வருஷமா அங்க தொழில் செய்யறேன். சக்தியானவர் நான் சொல்லும் போதே என் கண்ணு கலந்துட்டு பாருங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்கு. இவ்வளவு கூட்டம் ஒண்ணு வந்து கூடுதுன்னு சொன்னா இங்க உள்ள வைப்ரேஷன், இந்த ஐயாவோட பெருமை, அவரோட பக்தி, நினைச்சது அவங்க வேண்டுதல் வந்து கண்டிப்பா நடக்கும். உண்மையா கேட்டாங்களா உண்மையா நடக்கும். இது சத்தியம். சத்தியம் பண்ணி சொல்றாரு, உண்மையா நடக்கும், உண்மையா கேட்க முடியாது. நாங்களும் வேண்டி இருக்கோம் ஒரு முக்கியமான விஷயத்துக்குலாம். நல்லது. ஓகேண்ணா, நன்றியா, ரொம்ப நன்றி. பேசு. கோயில் என்னன்னு சொன்னாங்க, ஏது சொன்னாங்க? ஓகே மக்களே, இப்ப என்னன்னா கோயில வந்து வீடியோ எடுக்கலாம், ஆனா எடுக்கிறப்ப அவ்வளவு பேர் குறுகுறுன்னு பார்த்தாங்க. கோயிலுக்கு வந்துட்டு நீங்க இப்படி பண்றீங்களாடா அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த தயக்கத்துல ஒரு அளவு எடுத்திருக்கோம் வீடியோ கோயில்ல. அப்புறம் நம்ம வந்து வெளியே ஒரு ஆள்கிட்ட விசாரிச்சோம் அந்த கோயிலை பத்தி. அவரு இந்த கோயில்ல வந்து தெரிஞ்சு 20 வருஷமா கடை வச்சிருக்காரு. அப்படின்னா சொன்னா 20 வருஷமா கடை வச்சிருக்கேன் அப்படின்ட்டுன்னு. ஆனா எங்க கிட்ட அப்புறம் மக்கள் வந்து சில பேர் வந்து கேமராமேனுக்கு வேணாம் அப்படின்றாங்க. ஸோ அதான் நாங்கள் மக்கள் ரொம்ப பேர் கேட்கலாம், ஒரு ஆட்டம் மட்டும் தான் கேட்டோம். அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, முழு மனசோட வந்து இங்க யாரு வேண்டாங்களோ, என்னென்ன வேண்டாங்களோ அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அவர்கிட்ட வந்து கேட்பாங்க என்னென்ன பண்றது அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா மக்களுங்க, இவர் சொல்றது என்னன்னா, உள்ளுக்கு போய் பாருங்க, ஐயாவை வேண்டிக்கிங்க, ஒரு சின்ன அந்த மின்னுக்கு வைக்கிறாங்க தண்ணி, இந்த சுருட்டுலாம் சின்ன காணிக்க மாதிரி, அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு நினைச்சதை வேண்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எத்தனையோ மாசத்துல திரும்பி அவங்க வேண்டுதலை வந்து செஞ்சுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போறாங்களா, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சோன்னே இப்ப நல்லது நடக்குதுண்ணே அப்படின்ட்டு போறாங்களாம். அதாவது இந்த என்ன சொல்லுவாங்கடா, இந்த மாசமானவங்க மாசமா ஆவாம தவிக்கிறாங்களே, இன்னும் பிள்ளை வரம் கிடைக்கல அப்படின்னு ஏங்குறாங்களா அவங்களுக்கு. அப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் வந்து இங்க வேண்டிட்டு போனதுக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவரே சொன்னாரு. அவர் சொல்றப்ப அவர் கண்ணுல ஒரு மாதிரி அப்படியே கலங்குது. அந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணிட்டாரு. ஸோ இப்போதைக்கு நாங்க இங்க முடிச்சிட்டோம். இந்த வீடியோ அங்க அட்டாச் பண்றவங்களோட அவர் என்ன பேசினார் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நாங்க எங்க போறோம்னா பின்னிங் ஹைலாண்டுக்குள்ள போறோம்.
அதாவது